ஹாய். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட கோர் ஃபங்க்ஷன். கோர் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிற கோர் ஃபங்க்ஷன் 3 மெயின் கோர் ஃபங்க்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கோர் ஃபங்க்ஷன் வந்து கவுண்டிவ் ஃபங்க்ஷன். இந்த கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ண எத்தனை கவுண்ட்ன்ற கொடுக்கும். இங்கே வந்து கவுண்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்டிங் ஃபங்க்ஷனில் வந்து நான் 2 இன்புட் கொடுக்கணும். ஒன்று வந்து ரேஞ்சுன்னு ஒரு இன்புட், இன்னொன்று வந்து பேட்டர்ன் ஒரு இன்புட். இந்த ரேஞ்சுன்ற இன்புட் வந்து அதுக்குள்ள அந்த பேட்டர்ன் இருந்தால் அந்த பேட்டர்ன்ல இருந்து அந்த கவுண்டை வந்து எடுத்து நம்ம கொடுக்கும். இந்த கீழே கொடுக்குற எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா கவுண்டிவ்ல வந்து நான் A1 to A5ன்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கமா கொடுத்துட்டு அந்த பேட்டர்ன்ல கிரேட்டர் தேன் 9 கொடுத்துருக்கு. அப்போ கிரேட்டர் தேன் 9ல வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள 2 நம்பர் தான் இருக்கு. ஒன்று வந்து 10 and 20. அப்போ 2 கவுண்ட் மட்டும் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கவுண்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அந்த ரேஞ்சும் அந்த பேட்டர்னும் கம்பைன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்மிஃப் ஃபங்க்ஷன். சம்மிஃப் ஃபங்க்ஷனும் கவுண்டிவ் ஃபங்க்ஷனும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். கவுண்டிவ் ஃபங்க்ஷன்றது எத்தனை கவுண்ட்னு கொடுக்கும். சம்மிஃப் ஃபங்க்ஷன்றது அதோட அடிஷன், அதாவது A + Bன்னா அதோட அடிஷன், அந்த மாதிரி இந்த சம்மோட வேல்யூ கொடுக்கும். இந்த சம்மிஃப் ஃபங்க்ஷன்லேயே நமக்கு வந்து 2 இன்புட் இருக்கு. ஒன்று அந்த ரேஞ்சு, இன்னொன்று வந்து பேட்டர்ன். அந்த ரேஞ்சில் வந்து அந்த பேட்டர்ன் இருந்தால் அந்த பேட்டர்னுக்காக சம் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்க போகுது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா B1 to B5 தான் என்னோட ரேஞ்சு. நான் சம்மிஃப் B1 to B5 கொடுக்குறேன். இந்த பேட்டர்ன் வந்து அதே எக்ஸாம்பிளில் கிரேட்டர் தேன் 9 கொடுக்குறேன். இப்போ அந்த பேட்டர்னில் வந்து எனக்கு 2 நம்பர் தான் இருக்குது, 10, 20. அதோட அடிஷன் வந்து நமக்கு 30ன்ற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. இதான் சம்மிஃப் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஆவரேஜ்னாலே அது எத்தனையோ சம் பண்ணி அதோட டிவைட் பண்ணக்கூடியது. அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும் பண்ண போகுது. நம்ம எக்ஸலில் வந்து சிம்பிளாக ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டு அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ண போகும். இங்கே ரேஞ்ச் வந்து 7லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓலேருந்து முடியுது. அதனால் வந்து A1 to O1 வரைக்கும் எனக்கு 0 to 8 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை வந்து நான் வந்து ஆவரேஜில் கொடுத்த அந்த ரேஞ்சை கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதோட ஆவரேஜ் வந்து 5.6 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவரேஜ் கொடுக்குது. இதான் வந்து நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதோட வந்து கோர் ஃபங்க்ஷனோட மாடியூல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.